தொகுதி சீரமைப்பு தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழு மற்றும் பிற மாநில கட்சிகளை குழுவில் இணைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிற மாநிலங்களுக்கு செல்லும் அமைச்சர்கள் மற்றும் எம்பி குழுக்கள் நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு தொடர்பாக பிற மாநில கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு காரணமாக அந்த மக்கள் தொகை அடிப்படையில் அது மேற்கொள்ளும் பொழுது தென் மாநிலங்கள் மற்றும் மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று அதில் முடிவெடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் கூட்டு நடவடிக்கை குழு ஒன்று அமைக்கப்பட்டு இந்த மறுசீரமைப்பால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களை ஒருங்கிணைப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த கூட்டு நடவடிக்கை குழுவில் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகள் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுப்பதற்கான அமைச்சர்கள் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 4 மாநிலங்களுக்கு 4 அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. கேரளாவிற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மற்றும் அந்த மாநிலங்களுடைய அரசுக்கு இந்த கூட்டு நடவடிக்கை குழு பங்கேற்க அழைப்பு விடுக்குமாறு ஒரு குழு செல்கிறது. அந்த குழுவுக்கு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தலைமை தாங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய குழு அமைச்சர் ஏவாவேலு தலைமை தாங்குவார் எனவும், மேற்குவங்க மாநிலத்திற்கு நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி செல்வார் எனவும், ஒடிசா மாநிலத்திற்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா தலைமையில் ஒரு குழு செல்ல இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மற்ற மாநிலங்கள் பஞ்சாப் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய மற்ற ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் குழு அனுப்பப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டு நடவடிக்கை குழுவில் இந்த மாநிலத்தை சேர்ந்த ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி மட்டுமில்லாது மாநிலங்களுடைய கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அந்த குழுவில் இடம்பெற வைப்பதற்கான முன்படை மேற்கொள்வதற்காக இந்த கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு அவர்கள் அழைப்பு விடுப்பதற்காக இந்த குழு செல்லும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த குழுவுல திமுக மற்றும் அரசு சார்ந்த நிர்வாகிகள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் இந்த குழுவில் இணைத்துக் கொண்டு மற்ற மாநிலம் இருக்கக்கூடிய கட்சிகளை அழைக்க வேண்டும். இது கட்சி சார்பற்ற ஒரு மாநிலத்துடைய நலன் மற்றும் உரிமை என்பதனால அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய திமுகவுடைய எம்பிக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் இந்த தொகுதி சீரமைப்பு மற்றும் உள்ளிட்ட பணிகளில் முதலமைச்சர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று மற்ற மாநிலங்களையும் இந்த தொகுதி மறுசீரமைப்பினால தொகுதிகளை இழக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து இதற்கான களத்தில் ஒன்றிணைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் 7 மாநில சார்ந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாப் ஆகிய என பாதிக்கப்பட இருக்கக்கூடிய 7 மாநிலங்களையும் சேர்த்து தமிழ்நாட்டுடன் மொத்தம் 8 மாநிலங்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்புல களம் காண்பதற்கும் போராட்டத்திற்கான அழைப்பு கொடுப்பதற்குமான ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக தொகுதி மறுசீரமைப்புல மாநில உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைந்து செயல்படுவது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய எம்பிகள், அதாவது மாநிலவை மக்களவையினுடைய அனைத்து கட்சி எம்பிகள், அதே போன்று மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய சார்ந்த எம்பிகள், எதிர்கட்சி சார்ந்த எம்பிகள் மற்றும் பிற கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அனைவரையும் உள்ளடக்கி இந்த தொகுதி மறுசீரமைப்புல மாநில உரிமைகளை நிலைநாட்டும் வகையிலான முன்னெடுப்புகளை மேற்கொள்வது என்று ஒரு மூன்றாவதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மற்றும் 3 தீர்மானங்கள் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தொகுதி மறுவரை என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சனை இல்லாது ஒரு மாநிலத்துடைய பிரச்சனை என்பதனால தமிழ்நாட்டுடைய இந்த பிரச்சனையை பல மாநில பிரச்சனை என்பதையும் குறிப்பிட்டு திமுக எம்பிகள் அனைத்து மாநிலங்களையும் சென்றடைந்து இந்த பிரச்சனை குறித்து பேச வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி எம்பிகளையும் ஒருங்கிணைத்து அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் டெல்லியில் மேற்கொள்ளக்கூடிய பணிகளிலும் அவர்களை ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியிருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பின்னராக எடுக்கப்படக்கூடிய மொத்த முடிவுகளும் அறிவிப்பாக வெளியிடப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு தொடர்பாக பிற மாநில கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
3 தீர்மானங்கள் தற்போது இதில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. பிற மாநில கட்சிகளை நேரில் சென்று அழைக்க அமைச்சர்கள், எம்பிக்கள் கொண்ட குழு அமைப்பு என தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு.